ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, கிளாஸ் 8 தான் பார்க்க போகிறோம். ஸோ பேக் செயின் ஸ்டிச் தான் பார்க்க. ஸோ நம்ம இதுக்கு முன்னாடி இங்கேருந்து இங்கே வந்திருப்போம் இல்லையா? ஸோ இப்போ இங்கேருந்து இங்கே எப்படி போகணும் அப்படின்ற அது மாதிரி பார்க்க போகிறோம். இப்போ நீங்கள் ப்ளவுஸ்லாம் போடுறீங்க அப்படின்றப்ப ரைட் டு லெஃப்ட்டு, லெஃப்ட் டு ரைட் இருக்கு இல்லையா? ஸோ நீங்கள் ரைட்டில் ஆரம்பித்து லெஃப்ட்டில் போகிறீங்க அப்படின்றப்ப அகைன் நீங்கள் ரைட்டுக்கே போக முடியாது, லெஃப்ட்லேருந்து தான் வரணும். ஸோ அதுக்காக தான் நம்ம இந்த ஸ்டிச்சை யூஸ் பண்ண போகிறோம். ஸோ இப்போ நான் இங்கேருந்து ஃபஸ்ட்டு நம்ம போட்டோம் இல்லையா? அது நான் இங்கேருந்து கீழே மேலேருந்து கீழே வந்திருப்பேன். ஸோ மேலேருந்து இந்த மாதிரி கீழே வந்திருப்பேன். ஸோ இப்போ கீழேருந்து எப்படி மேலே போகணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் பார்க்க போகிறோம். இப்போ எண்ணாட் போட்டு எடுத்துட்டேன். ஸோ இப்போ பாருங்கள், எல்லாமே செயின் ஸ்டிச்சு தான். ஸோ செயின் ஸ்டிச்சை இப்போ நான் மேலேருந்து கீழே வந்திருப்பேன். இப்போ கீழேருந்து மேலே போக போகிறேன். ஸோ இப்போ இங்கேருந்து அப்படியே ஆப்போசிட் டைரெக்ஷனில் உங்களுக்காக செயின் ஸ்டிச் போட போகிறேன். சேம் செயின் ஸ்டிச்சு தான். ஸோ இப்போ நம்ம ரைட் டு லெஃப்ட்டு, லெஃப்ட் டு ரைட் போடும்போது அகைன் நம்ம ரைட்லேருந்து போட முடியாது இல்லையா? ஸோ அதுக்காக தான் இந்த ஸ்டிச்சஸ் நம்ம யூஸ் பண்ணுவோம். ஸோ எல்லாமே நார்மல் செயின் ஸ்டிச்சு தான். ஸோ நான் மேலேருந்து கீழே வந்தேன், இப்போ கீழேருந்து மேலே போகிறேன், அவ்வளோதான். இதுக்கும் அதுக்கும் ஆல்ரெடி நீங்கள் செயின் ஸ்டிச்லாம் போட்டு ப்ராக்டிஸ் பண்ணியிருப்பீங்க. ஸோ இப்போ கீழேருந்து மேலே போகிற மாதிரி போட்டு ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. லாஸ்ட்டில் நம்ம எண்ணாட் போட்டு முடிச்சிட வேண்டியது தான். இதுக்கு பேர் பேக் செயின் ஸ்டிச்சுன்னு சொல்லுவாங்க. ஸோ இதுலேயே இன்னொரு மெத்தட் இருக்குது. அதை நான் உங்களுக்கு நெக்ஸ்ட் கிளாஸில் சொல்லித்தரேன். இந்த வீடியோ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். புரிஞ்சுதுனாலும் கமெண்ட்டில் சொல்லுங்கள், புரியல எதனா டவுட் இருக்குன்னாலும் கமெண்ட் பண்ணுங்கள், நான் கிளியர் பண்ணுறேன். ஸோ இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா மறக்காமல் ஒரு லைக் பண்ணிவிட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போகிற நெக்ஸ்ட் கிளாஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸாக வரும். ஆரியில் யாருன்னா இன்ட்ரெஸ்ட்டாக இருக்காங்க அப்படின்றப்ப அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணிவிடுங்க. நம்ம நெக்ஸ்ட் கிளாஸில் பார்க்கலாம். பாய்.